அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் CRUDEOILோட டெய்லி அப்டேட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி நவம்பர் 2019. நம்ம ரெகுலராக நம்ம CRUDEOILோட டெய்லி அப்டேட்லாம் கொடுத்து வரோம். டெய்லி அப்டேட்னால் எந்த மாதிரி எப்போ பை அண்ட் செல் அண்ட் சீல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம இன்றைக்கி எப்படி இருக்குது CRUDEOIL, எங்கே பை பண்ணலாம், எங்கே செல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நம்ம CRUDEOILோட டெய்லி அப்டேட் கால் வந்துட்டோம். இப்போ நம்ம பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷன் ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போது ஓகே, இப்போ நம்ம எப்போ பை எடுக்கணும், எப்போ செல் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போது 4023 கீழே 21 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்பர் சைடு நமக்கு 4067 போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம பை சைடு பார்த்திங்கன்னா 4067க்கு மேலே போனால் தான் பையு. ஸோ இப்போ நம்ம செல் நமக்கு 4023க்கு கீழே வந்துச்சுன்னா தான் நமக்கு செல் சைடு 4023. ஸோ நம்ம 4020க்கு கீழே இருந்துச்சுன்னா, பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல் எடுக்கலாம், கன்ஃபர்மேஷன் செல் எடுக்கலாம். ஸோ நமக்கு MACD ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. அப்புறம் நமக்கு ADX லைனும் பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் ஓவர் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு நம்ம செல் சூப்பர் ட்ரெண்டும் ஆல்ரெடி நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. டோர் பாயிண்ட்டு 4020க்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம ஷூராக நம்ம செல் எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பை பார்த்திங்கன்னா இப்போ இன்கேஸ் 20லேருந்து இப்போ 21லேருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, இப்போ இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு 80ல் 4070க்கு மேலே போகும்போது நமக்கு ஸ்ட்ராங் பை கிடைக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு ADXும் MACD நமக்கு சப்போர்ட்டாக தானே ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு 70க்கு மேலே போகும்போது நம்ம கன்ஃபர்மேஷனாக பை எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டலோட சூப்பர் ட்ரெண்ட் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம இப்போ 22க்கு கீழே 20ல் நம்ம பை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் 40 வச்சுக்கணும். ஓகே, இது 40னா ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ஒரு 38 39 அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 21க்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 20ல் கன்ஃபார்மாக செல் எடுக்கலாம். ஓகே, செல் 23 கீழே வந்துச்சுன்னா 20ல் கன்ஃபார்மாக செல் எடுக்கலாம். அதேமாதிரி பை பார்த்திங்கன்னா எபோவ் 70க்கு மேலே போகும்போது அங்கே பை எடுக்கலாம். அப்போ கன்ஃபர்மேஷனுக்கு ADX MACD கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டு அப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா அந்த 70 கீழே தான் நமக்கு சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ இந்த 659 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு சூப்பர் ட்ரெண்டும் கிடச்சிரும். MACDயும் ADXும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது இன்றைக்கி கால். நம்ம நேற்று கொடுத்த கால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குவோம். நேற்று நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா 4030க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எடுக்க சொல்லியிருந்தோம். நமக்கு இங்கே ADX நமக்கு கிராஸ் ஓவர் ஆல்ரெடி கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. ப்ளஸ் MACD இங்கே 20-25க்கு மேலே போனால் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 35ல் ஒரு
கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. நேற்று 32க்கு மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ 32க்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு 35 வந்து நமக்கு வந்து பிரேக் ஆச்சு. ஸோ 35 வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து நான் சொல்லும்போதே வந்து சொன்னேன், ஆல்ரெடி வந்து பையிங் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு 20 பாயிண்ட் இல்லை 25 பாயிண்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம 35 பை எடுத்திருந்தோம். நம்ம 20 பாயிண்ட் அப்படின்னா கூட 65 வந்து நம்ம வெளியே வந்திருக்கலாம். சரி, நம்ம வந்து டிஃபால்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்டு. நம்ம வந்து 75 ஷூராக வெளியே வந்திருக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. இன்கேஸ் 75 போகும்போது கூட நம்ம ஸ்டாப் லாஸ் மாற்றி நம்ம 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ வந்து 31, அதுக்கு கீழே 2 பாயிண்ட் தள்ளி வச்சோன்னா ஒரு 30 to 28 வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஹை வந்து பார்த்திங்கன்னா 4100 வரையும் போச்சு. ஸோ வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பை சான்ஸ் நேற்று கிடச்சிது. இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பை சான்ஸ் கிடச்சிது. இது இடையில வந்து நீங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம 35 என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஆல்மோஸ்ட் வந்து அந்த 35 to 40 அந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே, ஏன்னா பிரேக் ஆனது 32க்கு மேலே பிரேக் ஆச்சுனாவே நான் பை என்ட்ரி கொடுத்துடலாம் சொல்லியிருந்தேன். நான் 35 நான் வந்து பை என்ட்ரி கொடுத்தேன். 32க்கு மேலே பிரேக் ஆனோடனே 35க்குள்ளே நான் பை என்ட்ரி கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து எங்கே அதில் என்ன மாதிரி வந்து நீங்களும் வந்து 35லேருந்து 40க்குள்ளே எங்கே பை என்ட்ரி கொடுத்துருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோன் கொடுத்துருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அது 60 பாயிண்ட் வந்து ஹையில் போச்சு. நமக்கு வந்து டிஃபால்ட் நம்மளுடைய டெய்லி டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 3000 to 4000 பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டாக இருக்கும். அந்த 3000 to 4000 வந்து நம்ம டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பாருங்கள், 21க்கு கீழே வந்து பிரேக் ஆச்சுன்னா வந்து நம்ம பை எடுக்கலாம், இந்த செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். 21க்கு கீழே போச்சுன்னா செல் எடுக்கலாம்னு சொல்லி, ஆனால் 21 வந்து இப்போ போகலை. இப்போ 22 வந்து டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிவர்ஸ் பாட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரியே இருக்குது. அதுக்கு தான் வந்து 21 டச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா 21க்கு அப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 ரேஞ்சில் வந்து நம்ம வந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இந்த இடத்துல நமக்கு செல் சிக்னல் கிடைக்குமான்னு பார்த்தோம்னா இன்னும் கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பை என்ட்ரி வந்து 57 இல்லை 67 67 பிரேக் பண்ணும்போது 70க்கு மேலே நம்ம பை என்ட்ரி கொடுப்போம். ஸோ அந்த பை என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ADX லைனையும் MACDயும் பார்த்துக்குவோம். வெயிட் பண்ணலாம். அதாவது இப்போ கால் கிடைக்கல, இப்போ மிஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இறங்கி வந்துருச்சு, 65 பாயிண்ட் 70 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இப்போ தான் நம்ம இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு கால் எடுத்தாலே போதும். நம்ம கசன்னு ட்ரேட் பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு ஒரு கால் எடுத்து நம்மளுடைய மினிமம் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் ப்ராஃபிட் நம்ம எடுத்தாவே நம்ம மந்த்லி வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்கம் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம டெய்லி அவசரப்பட்டு 10 ட்ரேட் பண்ணி ஒரு 100 ரூபாய் 200 ரூபா ப்ராஃபிட்டில் நிற்கிறதுக்கு, இல்லைன்னா 500 ரூபா 1000 ரூபா வந்து லாஸில் கொண்டு போய் நிற்கிறதுக்கும், ஒரு ட்ரேட் பண்ணாலும் திருப்தியான நல்ல ஒரு ட்ரேடை பண்ணி அதில் நம்ம டெக்னிக்கலாக வந்து என்னென்னு தெரிஞ்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகும். நீங்கள் வந்து நான் காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு நான் ட்ரேட் எடுக்கணும், நைட்டு வந்து 11 வரையும் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது 9 மணி ஸ்டார்ட் ஆனோடனே அங்கேருந்து மானிட்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி 11 வரையும் மானிட்டர் பண்ணுங்கள். நம்ம இடையில வந்து நமக்கு தேவை ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட், அதிகபட்சம் 2 ட்ரேட் எடுத்தால் போதும். அந்த ஒரு ட்ரேடில் நமக்கு வந்து மினிமம் ப்ராஃபிட் 3000 ரூபாய் to 4000 ரூபாய், அதுதான் நம்மளுடைய ப்ராஃபிட் பர் டே. வந்து நீங்கள் நம்ம வந்து நம்ம மெயினாக வந்து கால்குலேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்குறோம் அதை வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னாவே எனக்குங்க 100% நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடர் வந்துடுவீங்க.
இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஜீரோதாலேயோ இல்லை மற்ற எந்த ப்ரோக்கரேஜில் போனீங்கனாலுமே ஒரு லாட் பை பண்ணுறதுக்கு கவர் ஆர்டரோ இல்லை எம்ஏஎஸ் ஆர்டரோ இல்லை நார்மல் ஆர்டரோ எது போட்டாலுமே இப்போ கவர் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5000லேருந்து 6000 ரூபாய் வந்து தேவைப்படுது. இப்போ இன்கேஸ் நீங்கள் 2 லாட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டு 12000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவைப்படுது. ஓகே, இந்த 12000 ரூபாயை நீங்கள் வெளியில் கொண்டு போய் ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை மற்ற வேறு எங்கேயாவது ப்ரைவேட்லேயோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து 1 மந்த்து கழித்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? அதிகபட்சம் 3 to 4, அதிகபட்சம் 3 to 4 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 250 ரூபா இல்லைனா சரி 350 ரூபா to 450 ரூபா, அதிகபட்சம் ரொம்ப அதிகபட்சம் 500 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. ஓகே, ஸோ ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 3000 to 4000 ஏர்ன் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம 20 days வந்து 3000 நம்ம ஏர்ன் பண்ணால் கூட மாதம் பார்த்திங்கன்னா 20 days வந்து நமக்கு மார்க்கெட் இருக்குது. நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 60,000 ஏர்ன் பண்ண முடியும். சாலிடாக நம்மளால் 60,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய 12000 ரூபாயை வச்சு சாலிடாக வந்து நல்லா 60,000 ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப டிசிப்ளின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும், நல்ல ட்ரேடாக பண்ணணும், நல்ல சாலிடாக அதில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ட்ரேடாக பண்ணணும். கசன்னு ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறத விட டீசெண்டாக ஒரே ஒரு ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஏன் ட்ரேட் பண்ணுறோம், அதுக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன். இப்போ மேலே ஏறுது நம்ம பை பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியே எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த இடத்துல ரேஞ்சில் இப்போ இங்கே ஏறிட்டு இந்த கேண்டில் லோவில் காமிச்சிருச்சு. ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கலான்னா என்ன பண்ணுவீங்க? செல் எடுக்கலாங்கிறது வந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதானா எடுக்கலாம். எப்படி எடுக்கணும்? இந்த இடத்துல டெக்னிக்கலாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா எடுக்கலாம். இப்போ நம்ம டெக்னிக்கலாக ஃபங்க்ஷன் ஆகுன்னு கேட்டால் இல்லை, ஏன்னா பிவோட் பாயிண்ட்டு கீழேயே நிற்கிது. இதுக்கு கீழே போனால் மட்டும் தான் நமக்கு செல் கன்ஃபர்மேஷனு இல்லை. இப்போ நீங்கள் 37 செல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 23 டச் ஆகிட்டு மறுபடியும் 27க்கே போயிடுச்சு மேலே. ஸோ எப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்டில் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் காஸ்ட்டு வந்து மைனஸில் போய் லாஸில் போய் முடிஞ்சிடும். இதே வந்து நம்ம பிரேக் ஆகிடுச்சு, இப்போ இந்த இடத்துல நம்ம பிரேக் ஆகி இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து அடுத்தது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லைன் கீழே வரையும் ஒரு நம்மளுடைய டார்கெட் 30 பாயிண்ட் அப்படிங்கிறது சாலிடாக கிடைக்கும். 27ங்கிறது சாலிடாக கிடைக்கும். ரவுண்ட் ஃபிகர் வந்து 4000 வந்துடுச்சு. அதுக்கு கீழே நமக்கு 10 பாயிண்ட்டுங்கிறது நம்ம சாலிடாக கிடைக்கும் நமக்கு. ஓகே, அந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக திங்க் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய கால் வந்து எடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் இதுதான் இதை பண்ணி தான் நான் டெய்லி ட்ரேட் பண்ணுறேன், இதனால தான் நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சு நீங்கள் நீங்களும் வந்து டெக்னிக்கலாக பார்த்து நான் சொல்கிற அட்வைஸிங் இப்போ நான் சொல்கிற அந்த ரேஞ்ச் பாயிண்ட் இந்த எப்போ பை அண்ட் செல் இருக்குதோ அந்த ரேஞ்சில் நான் கொடுக்குறது நீங்களும் சொல்லி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு மற்ற இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து இன்வால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பை எடுங்க செல் எடுங்க. ஒப்பீனியன் வந்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இல்லை டவுட்டோ அதாவது எதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள். அதில் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஏதாவது சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்து நான் செக் பண்ணி சொல்கிறேன் நான். அப்படியே நம்ம சேனல் வந்து இன்னும் டெவலப் ஆகிறதுக்காக எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி.